உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக கரிசாலை என்பது மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மஞ்சள் கரிசாலையோடு பொன்னாங்கண்ணி சேர்த்து, கீக்காய் நெல்லி சேர்த்து, அதனோடு தும்பை இலையும் சேர்த்து, மஞ்சள் கரிசாலை, பொன்னாங்கண்ணி, கீக்காய் நெல்லி, தும்பையினுடைய இலை, இவை நான்கையும் சம அளவு எடுத்து அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு காலை மாலை என்று 2 வேளை மோரோடோ அல்லது நீரோடோ பருகி வருகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை நோயை ஓரிரு வாரங்களிலே முற்றிலுமாக போக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு இது விடுதலை தந்து உடல் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக விளங்குகிறது. மேனி குளிர்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, மணித்தக்காளி, மணத்தக்காளி என்று கூட சொல்லுவது வழக்கம். தக்காளியைப் போல சிறு சிறு முத்து மணிகளைப் போல காய்களையும் கருநிற பழங்களையும் இலைகளையும் வெண்ணிற பூக்களையும் பெற்றிருப்பது இந்த மணித்தக்காளி. இந்த மணித்தக்காளி பொதுவாக புண்களை ஆற்றுகின்ற தன்மையுடையது என்பதனாலே வாயிலே அச்சரம் என்று வருகின்ற பொழுது 5-6 மணித்தக்காளி இலைகளை வாயிலிட்டு மெல்லுவதனாலே ஓரிரு நாட்களிலே அச்சரம், நாக்கை பற்றிய புண் என்பது விலகி போகும். இந்த மணித்தக்காளி கீரையை அன்றாடம் ஏதேனும் ஒரு வகையிலே நாம் சமைத்து பொரியலாகவோ கடையலாகவோ ஏதேனும் ஒரு உருவத்திலே நாம் சாப்பிடுகின்ற பொழுது இது சிறுநீரக கோளாறுகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி சிறுநீர் தாரையில் ஏற்படுகின்ற எரிச்சல், ரணம், குருதியும் சிறுநீரும் கலந்து போகின்ற நிலை, இடுப்பு வலி, கற்கள் ஏற்படுகின்ற நிலை, இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் உடலிலே மலச்சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து, கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த நிலையிலே இருந்து விடுதலை தந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரையாக மணித்தக்காளி விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பிளெக்ட்ரான்தஸ் வெட்டிவராய்ட்ஸ், பிளெக்ட்ரான்தஸ் வெட்டிவராய்ட்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது விலாமிச்சை வேர் என்று தமிழ் பெயராலே இதை அழைக்கப்பெறுவது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது வெள்ளை புல் வகையை சார்ந்தது, மணத்தை உடையது. மருத்துவ குணம் என்று பார்க்கின்ற பொழுது வாத பித்த சிலேத்துமங்களை போக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. பொதுவாக நாட்டு மருந்து கடைகளிலே இந்த விலாமிச்சை வேர், வெட்டி வேரை போல இதுவும் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருத்துவ குணத்தை பொருந்தியதாக விளங்குகிறது. இந்த பிளெக்ட்ரான்தஸ் வெட்டிவேரா என்று சொல்லக்கூடிய விலாமிச்சை வேர் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு விலாமிச்சை வேரை பயன்படுத்தி உணவினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அதனால் உண்டாகக்கூடிய வாந்தி, கழிச்சல், மயக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விலாமிச்சு வேர், கிராம்பு, சிறுநாகப்பூ,
திரிகடுகு சூரணம், சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணம். திரிகடுகு சூரணம் ஒரு வெறுகடி அளவு எடுத்துக்கலாம். இதோட 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். விளாமிச்சு வேர் பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, சிறுநாகப்பூ பொடி 2 சிட்டிக்கை, இதோட 1 டம்ளர் அளவு நீர் விட்டுக்கலாம். நம்ம உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது ஒவ்வாமை ஏற்பட்டாலோ நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம். உணவு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னா நமக்கு வயிற்று வலி, வயிறு உப்புசம், கழிச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். அதே போல் சிலருக்கு வாந்தி, தலைவலி, மயக்கமும் உண்டாகும். இது போன்ற சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இந்த மருந்தை தயார் பண்ணி குடிக்கலாம். கழிச்சலுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய கழிச்சலுக்கும் மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் வாரம் ஒரு முறை இந்த மருந்தை நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கும்பொழுது வயிற்றில் உள்ள புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாகவும் நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதனால் நமக்கு டைஜஷனால் ஏற்படக்கூடிய உபாதைகளும் குடலில் ஏற்படக்கூடிய தொற்றையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த விளாமிச்சை வேர் வெட்டி வேர் போன்று பண்புகள் உடையது. இதுவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. நமக்கு உடலில் பித்தம் அதிகமாகிட்டு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா விளாமிச்சை வேரை நம்ம தண்ணியில் விட்டு ஊற வச்சு அந்த ஊறல் நீர் மட்டும் நம்ம எடுத்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தத்தினால் ஏற்படக்கூடிய கிறுகிறுப்பு கம்மியாகும். அதே போல் நமக்கு வெயில்னாலேயோ அல்லது அலைச்சல்னாலேயோ மண்டை சூடு ஏற்பட்டாலும் இந்த விளாமிச்சை வேரை நீரில் ஊற வச்சு அந்த நீரை கொண்டு நம்ம தலையை தொடச்சிட்டு வரும் பொழுது வெயில்னால் ஏற்படக்கூடிய மண்டை சூடு கம்மியாகும். அதிகமான மண்டை சூட்டினால் ஏற்படக்கூடிய கோவமும் தனியும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். விளாமிச்சை வேரோட நம்ம சிறுநாகப்பூ, கிராம்பு சேர்த்துருக்கோம். அதோட திரிகடுகு சூர்ணம் சேர்த்து கஷாயம் தயார் பண்ணியிருக்கோம். இந்த மருந்து ஓரிரு வேளை நம்ம எடுத்துக்கும் பொழுதே வயிறு கோளாறுகள் சரியாகும். அடிக்கடி கழிச்சல் ஏற்படுறவங்க தொடர்ந்து 1 வாரம் வரைக்கும் கூட இந்த மருந்தை எடுத்துக்கலாம். விளாமிச்சு வேர், கிராம்பு, சிறுநாகப்பூ, திரிகடுகு சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயம் ஓரிரு வேளை எடுக்கும் பொழுதே நமக்கு உணவு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய, உணவு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய வாந்தி, மயக்கம், கழிச்சல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். அதே போல் வாரம் ஒரு முறை இந்த பானம் நம்ம பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புழுக்களை அகற்றக்கூடிய மருந்தாகவும் தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, விளாமிச்சை அதனுடைய மருத்துவ குணத்தை ஒரு மருத்துவ பாடல் சொல்கிறது. மேகம், விழி எரிச்சல், மத மூர்ச்சை இவற்றை போக்குவதுடன் தாகம் இவற்றை போக்குகிறது. அதோடு கூட தன்மயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மயக்கமான நிலையை போக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. மேகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒழுக்கு என்று பொருளாகும். எவ்வித ஒழுக்காக இருந்தாலும், குறிப்பாக வெள்ளைப்போக்கு என்று சொல்லுகின்ற லுக்கேரியா, வெள்ளை ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். சிறுநீரிலே இனிப்பு சேர்ந்து வெளியாவது, சர்க்கரை வெளியாவது, அதையும் மேக ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். கொனேரியா என்று சொல்லுகின்ற பொழுது அது பால் வினை நோயினாலே வந்த மேக ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். இதனாலே தாகம் என்பது அதிகரிக்கிறது. எப்பொழுது நீர் சத்துவம் உடலிலே குறைகிறதோ அப்பொழுது தாகம் அதிகரிக்கிறது. விழி எரிச்சல், கண்களிலே எரிச்சல் காண்கிறது. நீர் சத்துவம் குறைகின்ற பொழுது கண்கள் சூடாகிறது, எரிச்சல் காண்கிறது, கண்கள் சிவந்து போகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. மூளைக்கு நீர் சத்துவம் குறைகின்ற பொழுது மயக்க நிலை ஏற்படுகிறது. பிதற்றல் என்கின்ற பித்து நிலையும் ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் போக்கி நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, புண்களை ஆற்றக்கூடிய, காய்ச்சலை போக்கக்கூடிய, வாத நோய்களை விலக்கக்கூடிய, மயக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளாமிச்சை வேர் நமக்கு விளங்குகிறது. இந்த விளாமிச்சை வேரோடு லவங்கம், க்ளவ் என்று சொல்லுகின்ற லவங்கம் சேர்த்திருக்கின்றோம். லவங்கம் ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல்,
ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. சுவைக்காகவும் இதை நாம் சேர்த்திருக்கின்றோம். அன்பான நேயர்களே, இந்த விளாமிச்சை வேரோடு சிறுநாகப்பூ சேர்த்திருக்கின்றோம். சிறுநாகப்பூ என்பது விளாமிச்சை வேரோடு ஒத்த மருத்துவ குணத்தை தந்து மயக்கம், மூர்ச்சை, தாகம் இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு க்ளவ் என்கின்ற லவங்கம் சேர்த்திருக்கின்றோம். இது ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நமக்கு உடலுக்கு பல்வேறு வகையிலே குருதி சுத்திகரிப்பானாகவும் இருந்து சுறுசுறுப்பை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. அந்த வகையிலே சிறுநாகப்பூ, இந்த லவங்கம், அதனோடு விளாமிச்சை வேர் கலந்த இந்த பானத்தை அந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளுக்கு பலம் ஏற்படுகிறது. அதாவது மந்தமான நிலை, மயக்க நிலையை போக்கி சுறுசுறுப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது. உடல் வலியை போக்குகிறது. இப்படி பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய மருந்தாக இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, விளாமிச்சை வேர் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.